மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். வாமா வா. கையில காப்பு வேற கட்டி நம்மள லாக் பண்ணிட்டாங்க. டைம் வேற ஆகுது. ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? மாப்ள மோர் எடுத்துக்கோங்க. இல்ல பரவாயில்ல. ஆமா அத பத்தி யோசிக்கல, அப்புறம் பாத்துக்கலாம். சம்பந்தி எடுத்துக்கோங்க. கிளாஸ் வந்திருக்குது, எடுத்துக்கோங்க. இது மோர். மோர் கிளாஸ்ல தானே இருக்குது, அதான் சொன்னேன். எடுத்துக்கோங்க. ஐயோ, உங்க வாய் உங்க மூஞ்சில தான் இருக்குது. கோயம்புத்தூர்ல. ஓஹோ. சமந்தி நீங்க எடுத்துக்கோங்க. சம்பந்தி பேத்திகளா, பரிகார பூஜை சிறப்பா நடந்துச்சு. வேணாமா? கைய கால சும்மா இருக்க மாட்டேன். உட்காருங்கம்மா. கோயில்ல இருந்து கொண்டு வந்த பழம் ஸ்வீட் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் கொடுத்துரு, சரியா? இது சாமிக்கு போட்ட மாலை, இத தூர போடக்கூடாது. கதிரு, நர்மதா 2 பேரும் சேர்ந்து இத வாசல்ல கட்டிருங்க. கதிர்னாலே உங்களுக்கு நர்மதா பேர் தான் வாயில வருது இல்ல? நம்ம பிள்ளைங்க இத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்து கட்ட சொல்லலாம். அது ஒண்ணு இல்லம்மா, பரிகார பூஜையில மூச்சுக்கு 300 தடவை நர்மதா அதை செய் இதை செய்யு சொன்னோம்ல, அதனால பொசுக்கினா பேர் வாயில வந்துருச்சு. இதுல என்ன தப்பு இருக்கு? யாரு கட்டின விடு. கட்டுமா போப்பா. வா. இந்தா நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? மோர குடி. நர்மதா, ரொம்ப நன்றி. நன்றியா? எதுக்கு? நீ கொஞ்சம் வேலையா பாத்திருக்க. நீ மட்டும் இல்லனா இந்த பரிகார பூஜையே நடந்திருக்காது. நான் என்ன பண்ணேன்? கூட மாட ஒத்தாசை பண்ண. இதுக்கெல்லாமா நன்றி சொல்லுவாங்க? கூட மாட ஒத்தாசையா? நீ இல்லனா எதுவுமே நடந்திருக்காது. நீ இல்லனா மாப்பிளைய கலிவரத்தை கடத்திருக்காங்கிற ஒரு விஷயமே தெரிஞ்சிருக்காது. மாப்பிளைய கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. பரிகார பூஜையை நடத்த விடாம தடுக்கிறதுக்கு கலிவரதான் எல்லா வேலையும் பண்ணா. அது எல்லாத்தையும் நீதான் முறியடிச்சு ரோகிணிய பண்ண வச்ச. இதெல்லாம் சாதாரண விஷயமா என்ன? கதிர், எனக்கு விசேஷ வீடுனாலே ரொம்ப பிடிக்கும். எந்த விசேஷ வீட்டுக்கு போனாலும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணுவேன். அப்படிதான் நம்ம வீட்லயும் பண்ண. பெருசா அதையும் பண்ணிட்டதா நினைக்க வேண்டாம். சரி. எல்லா வேலையும் இவதான் பண்ணா. ஆனா எதுக்குமே சம்பந்தம் இல்லாத மாதிரி பேசுவாளே. ஆமா பாட்டி, அப்படிதான் இவ்வளவு சொன்னா. அதுதான் நர்மதா. எந்த மங்கள காரியமும் நடக்காம நம்ம குடும்பமே திகச்சு நினைப்ப கடவுள்தான் சிதம்பர குடும்பத்துக்கு உறுதுணையா இருமான்னு சொல்லி நர்மதாவை அனுப்பி வச்சிருக்காரு. இவ வந்து எல்லா காரியத்தையும் எடுத்து பண்றா. இப்படியே கல்யாணம் வரைக்கும் எல்லாத்தையும் நடத்தி கொடுத்துரு தாயி. பாட்டு, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னு வைங்க, அப்புறம் நான் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஐயோ, நான் ஒண்ணு பேசலம்மா. நீ எங்கேயும் போயிடாத. நீ இங்கே இருந்து ராத்திரி டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போனோம். இல்லையா பின்ன? இன்னும் 4 hours தான் பாக்கி இருக்கு. இப்ப கிளம்புனா தான் சரியா இருக்கும். இந்த பெருசுங்களை எப்படி ஆஃப் பண்ணிட்டு போறதுன்னு தெரியலையே. ஆஃப்டர் ஆல் வில்லேஜ் பெருசுங்க. இதுங்களை ஆஃப் பண்ணலன்னா எப்படி 500 கோடி ரூபாய் சொத்துக்கு அதிபதியாக முடியும்? இப்ப பாரு என் ஆட்டத்தை. எங்க கை ஒரு லட்டு. குரங்கு புத்தி உன்னோடு போக மாட்டேன்னு. தாத்தா, என்ன மாப்பிள? நீங்க வர்றதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் மாப்பிள? சொல்லுங்க. நர்மதா, உள்ள ஜக்குல மோர் இருக்கு, நீ போய் எடுத்துட்டு வா. உனக்கும் கதிருக்கும் தாகமா இருக்கும், போய் எடுத்துட்டு வா. சரி பாட்டி, எடுத்துட்டு வரேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், என் பிசினஸ்ல ஒரு நெருக்கடியான சமயத்துல இருக்கேன். ஒரு 500 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் இன்னைக்கு ஈவினிங் சைன் பண்ணி ஆகணும். அந்த மீட்டிங்கை விட்டு நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு 2 காரணம். ஒன்று, இந்த பரிகார பூஜைன்றது எங்க வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. இன்னொன்று, இந்த பரிகார பூஜைன்றது இந்த குடும்பத்தோட மானம் சம்பந்தப்பட்டது. அதனால ஒவ்வொரு பரிகாரத்தையும் எனக்கு அதுல பெரிய நம்பிக்கை இல்லைனாலும் உங்களுக்காக முயற்சி பண்ணேன். நான் உங்களை மதிச்ச மாதிரியே நீங்க என்ன மதிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன ரொம்ப புதிரா பேசுறான்? ஒருவேளை கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டானோ? மாப்பிள்ள, எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. ஏன் பூடகமாவே சொல்றீங்க? ஆமா மாப்பிள்ள, எதா இருந்தாலும் சொல்லுங்க. இப்ப நான் கிளம்பி போலன்னா என் வாழ்க்கையில பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும்.
இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்பவுமே கிடைக்காது. வாழ்க்கையில ஒன் டைம் செட்டில்மெண்ட்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு செட்டில்மெண்ட் இது. அதனால யாரும் என்ன தடுக்காம அனுப்பி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நான் எப்படி உங்களை மதிச்சு இங்க வந்தனோ அதே மாதிரி நீங்களும் என்ன மதிச்சு அனுப்பி வைக்கணும். ரங்கா, மாப்பிள்ள சொல்றது நியாயமா தானே இருக்கு. அதனால நமக்கு வேற மாத்தி யோசிக்க முடியல. ஆமாப்பா, வர்ற மாப்பிள்ளைங்க எல்லாம் நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு அதை அவங்க எப்படி எடுத்துக்கலாம் தான் யோசிப்பாங்க. ஆனா நம்ம மாப்பிள்ள அப்படி இல்ல. உண்மையிலேயே இப்படி ஒரு மாப்பிள்ள கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்குப்பா. அதனால எனக்கு மாப்பிள்ளைய அனுப்பிச்சு வச்சிடலாம்னு தோணுது. எனக்கும் அப்படித்தான்ப்பா தோணுது. அப்ப அனுப்பிச்சு வச்சிடலாமா? எனக்கு கூட மாப்பிள்ள சொல்றது சரிதான் தோணுது. நினைச்ச மாதிரியே பண்ணிட்டானே, எல்லாரையும் பேசியே கவுத்துட்டான். இவனை இப்படியே விடக்கூடாது. என்ன சிரிக்கிற? பாட்டி, என்ன கதிரே, இத கொஞ்சம் பிடிப்பா, இப்ப நான் வந்துடுறேன். ம். என்ன நர்மதா? பாட்டி, அங்க உங்க பேரன் ரொம்ப பிரில்லியண்டா பிளான் பண்ணி ஊருக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டான். தாத்தா, அத்தை, மாமான்னு எல்லாரையும் பேசியே கவுத்துட்டான். இப்போ நீங்க களத்துல இறங்கல, உங்க பேரனுக்கும் வர்ஷாக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிறத ஆண்டவனால கூட தடுக்க முடியாது. என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு உடனே வந்துருவீங்கல்ல மாப்பிள்ள? என்ன என்ன எல்லாரும் கூடி பேசிட்டு இருக்கீங்க? இது ஒண்ணு இல்ல அம்சா, மாப்பிள்ள ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாரு. அது நியாயமா பட்டுச்சு. அதனால அவரை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சிடலாம்னு இருக்கோம். நீ என்ன சொல்ற? ஓ, தாராளமா அனுப்பி வைக்கலாமே. இரு, பாத்தீங்களா மாப்பிள்ள, எனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அம்சாக்கும் அப்படியே தான் படும். ஆனா ஒரு விஷயம், நம்ம வீட்ல இனிமே நல்ல காரியம் நடக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அனுப்பி வைங்க. என்னம்மா பேசுற? ஏ அம்சா, என்ன அபசகுணமா ஆரம்பிக்கிற? அபசகுணமா பேச வைக்கிறது நீங்க. ஏ ரங்கநாயகி, நீங்க எல்லாம் இந்த ஊர்ல தானே பிறந்து வளர்ந்தீங்க, இல்ல வேற ஊர்ல பிறந்து வளர்ந்தீங்களா? எந்த ஊர்லயாவது காப்பு கட்டிட்டு அதே நாள்ல ஊரை விட்டுட்டு போக முடியுமா?